It was all good. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து படமே இல்ல, அரசியல் தான் எடுத்துன்னு போறாங்க. மியூசிக் சூப்பர் ப்ரோ. நல்லா வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு மரண மாசு படம் வந்து சூப்பரா வந்து இங்க பார்ட் 2ல வந்து காமிச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர் நல்லா மாஸ்க் இது எதிர்பார்த்ததோட டபுளா இருக்கு. எதிர்பார்த்ததோட டபுள் தான். நல்லா அவருக்கு தான் படமே. பார்ட் 2 வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு மரண மாசு படம். விஜய் சேதுபதி தான் படமே. வெற்றிமாறன் பேர் சொல்லலாம். நல்ல படம், சூப்பர் படம். நல்லா இருக்கு படம். எல்லாரும் தோழரும் வந்து பாருங்க. விஜய் சேதுபதி படமா சூரி படமா? ரெண்டு பேரும் நல்லா படம் எப்படி இருக்கு? என்ன படம் பார்த்தா? படம் பேர் விடுதலை. சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். Just enjoying the content. அவ்வளவுதான். எனக்கு பெருசா அதை பத்தி தெரியாது. நீங்க வெறும் இத கண்டென்ட் பேஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அது யாரு இயக்குறாங்க, எதனால இயக்குறாங்க, அது அரசியல், நமக்கு என்னென்ன செய்திகளை போட்டு நம்மளை டைவர்ட் பண்றாங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சூப்பரான ஒரு படம். சூப்பரா புரியும். புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்காதவன் இன்னமும் முட்டாளாதான் போவான். எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுதான் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. ஒரு வசனமும் புரட்சிகரமா இருக்கும். ஒரு வசனமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவங்க சாதாரணமா பேசுற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கரமா இருக்கும். பல பேரை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும் இந்த படம். பல பேருக்கு, பல தலைவர்களுக்கு, பல அரசியல் கட்சிகளுக்கு பயங்கரமா உரைக்கி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. உள்ள யாரையுமே அட்டாக் பண்ணல. டீசெண்டா ஒரு படம் எடுத்து சூப்பரா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. புரியுறவங்களுக்கு புரியும். இது ஒரு பெரிய ஒரு அரசியல் இந்த படமே. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்காம அப்படியே இந்த படம் எனக்கு பிடிக்கல, லேகா போகுது அப்படி சொல்ற படமே இது கிடையாது. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். நன்றி. எப்படி இருந்தா என்னையா, இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். நீங்க பாத்தீங்கன்னா வீரப்பனோட கதை டாக்குமெண்ட்ரி தான். அது தேவை தெரியும். உண்மையிலேயே நீங்க எடுத்துக்கிறீங்களா, பொங்கல் லீவு, தீபாவளி லீவு, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, அதுக்கு பின்னாடி ஒருத்தன் போராடி இருக்கான்றதான் உள்ள சொல்றாங்க. போய் பாருங்க, சூப்பரான ஒரு படம். இதை பத்தி நம்ம பெருசா ரொம்ப பேசி இது வந்து நெகட்டிவிட்டி ஓவரா ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இதை செஞ்சு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பயங்கரமா இருக்கு. குழந்தைங்க பார்க்க கூடாது, ஏ சர்டிபிகேட்னா கூட ஓடிடில வந்தாலும் போட்டு காட்டுங்க. அந்த அளவுக்கு இவங்க இதுல வந்து பார்க்க கூடாத விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. நடக்கிற கொலைகள் கூட எதனால நடக்குது, அந்த கொலையை பார்க்கும்போது நமக்கு வந்து அதை கொலையா பார்க்க மாட்டோம், நம்மள உணர்ச்சியா பார்க்கறோம். அந்த அளவுக்கு படம் பயங்கரமா எடுத்திருக்காங்க. வேற லெவல். சான்ஸ் இல்லை. சூப்பர். தேங்க்யூ. நல்லா பண்ணிருக்காரு. It was all good. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. satisfied. See, first part வந்து was more of சூரியோட perspective. Second part வந்து விஜய் சேதுபதியோட perspective. என்ன மாதிரியான தாக்கத்தை அந்த படம் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இது ஒருத்தங்களோட ஒப்பீனியன் தான் அது. ஸோ இது இட்ஸ் லைக் சில பேருக்கு அது தாக்கம் உண்டாக்கலாம், சில பேருக்கு உண்டாக்காம. படத்துல கம்பெனிஸ் வந்து அதிகமா பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க. See, எல்லா படத்துலயும் ஒரு விஷயம் பேசுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லா தரப்பு மக்களுக்கு அந்த படம் போய் சேரும். படம் வந்து என்ன சொல்றது, ஒரு 60 போகுது, 60 போகுது, வயலன்ஸா போகுதுன்றதுனால நம்மளுக்கு காலங்கத்தால 9 மணிக்கு வந்து பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி நம்ம மனசுக்குள்ள எழும்புது. அதனால வந்து எனக்கு படம் பிடிக்கல. சூரியங்க யூஸே பண்ணல. சூர்யா எது சூர்யா எத்தனை வரைக்கும் யூஸே பண்ணல. சும்மா விடுதலை பாட்டும் நல்லா பண்ணாரா, அதனால எடுத்து போட்டு வச்சுறாங்க. சூரிக்கு மட்டம் பண்ணி வச்சுறாங்க. சூரிய ரோலும் கிடையாது, கேரக்டரும் கிடையாது. சும்மா லாஸ்ட் சீன்ல வந்துட்டு காரை தள்ளி வர மாதிரி ஒரு சீன் வரும். அது மாதிரி தான் சூரிக்கு. அதோட கூஸ் பம்ப்ஸா எடுத்துன்னு போறாங்களா, கூஸ் பம்ப்ஸ்லாம் கிடையாது. சும்மா அவர் வச்சுறாங்க. சரி நீ ஏதோ பாட்டு ஒன்று பண்ணிட்டேன், சரி பாட்டு 2ல இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடு அப்படின்னு வச்சுறாங்க. சூரி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பருங்க. விஜய் சேதுபதி எல்லாம் குறை எதுவும் இல்லைங்க. அதாவது வெற்றிமாறன் வந்து அதெல்லாம் வாங்கிடுவாரு. ஒரு ஆக்டரா என்னென்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிடுவாரு. பட் நான் எதில் தப்பு சொல்றேன், கதையில் தான் தப்புன்னு சொல்றேன். கதை சுத்தமா எடுக்க தெரியல அவருக்கு. இந்த படத்தோட டைரக்ஷனை ஒழுங்கா வெற்றிமாறன் கட்டமைக்கல. அதான் சுத்த டம்மி மஞ்சு வாரியர்லாம். சும்மா ஹீரோயின் போட்டு ஒரு பாட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒய்ஃப்னு வருது அவ்வளோதான். மற்றபடி மஞ்சு வாரியர் ரோலே கிடையாது. வேட்டையன்ல மஞ்சு வாரியர் யூஸ் பண்ண அளவு கூட இந்த விடுதலை 2 படத்தில் மஞ்சு வாரியர் யூஸே பண்ணல. அதான் உண்மை. டியூரேஷன் அதிகமாகுதுன்னா ஆமாம், லாக் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்ம லாக், செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது. அதில் போலீஸுங்களை எப்படி விஜய் சேதுபதி கலாய் பேர் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்ம லாக். டியூரேஷன் இவ்வளோ வச்சிருக்கானா கொஞ்சம் கம்மியாக பண்ணிடலாம். அதை சொல்கிறேன். அரசியல் தான்
பச்சை அரசியல் தான் காட்டிடுறாங்க. அதனால தான் வந்து நான் வந்து செம கடுப்பாகுது. ஒரு படத்துக்கு உண்டான இதுவே இல்லை, இது வந்து படமே இல்லை, அரசியல் தான் எடுத்துன்னு போகிறாங்க. வெற்றிமாறனே அவரோட ட்ராகை மாற்றினா தெரியல, அது வந்து எனக்கு பிடிக்கல. இது வரைக்கும் அந்த வெற்றிமாறன்லேயே இது தனியாக தெரியும், அரசியல்னு தனியாக தெரிகிற மாதிரி ஒரு ட்ராக். எந்த கட்சியை தாக்குற மாதிரி எடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக நம்ம டிவிக்கவே தாக்குற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. டைலாக்லாம் அப்படி தான் வருது, டிவிக்கே தாக்குற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணதெல்லாம் ஒரு சில கட்சியெலாம் வருது, அதெல்லாம் சொன்னால் சர்ச்சையாயிடும். அதனால் வந்து அதை அப்படியே விட்டுருவோம், அரசியல் நான் பேச வரும்ல. பிடிக்காத காரணம் கதை தானா? கதை தான், பர்ஃபார்மன்ஸ்லாம் வராதிங்க. பர்ஃபார்மன்ஸ் அதான் சொல்கிறேன், வெற்றிமாறன் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாமே பண்ணுவாருங்க. விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணிக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்ஃபார்மன்ஸு, மியூசிக், பிஜிஎம் நல்லா இருக்குது. பட் பாட்டு நல்லா இல்லை, பிஜிஎம் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குது. ரியாலிட்டியாக இருந்தால் தான் அவர் படமே எடுப்பார். வெற்றிமாறன் எனக்கு தெரியும். பட் வந்து கதையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சதபோல் சொல்கிறேன். டேரக்டரை வன்மையாக கண்டிக்கிறேன். விடுதலை அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் 1 பார்த்த உடனே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இப்படிதான் அந்த பார்ட் 2 இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படத்தை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது பார்ட் 1ஓட பார்ட் 2 வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக விடுதலை 2 அப்படின்னு வரும்போது இங்கே வந்து சூரி வந்து நல்லா பண்ணியிருக்காரா இல்லை விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கம்பேரிட்டிவ்லி பார்த்தா பார்ட் 1 வந்து முழுக்க முழுக்க சூரியை வச்சு எந்த அளவுக்கு மாஸ் காமிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு கருத்து சொல்ல முடியுமோ அதை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து விஜய் சேதுபதிக்கு தான் கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி எப்படி வாழ்ந்தாரு, அவர் எப்படி வந்து ஒரு தலைவராக மாறினாரு, எப்படி அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, அவருக்குள்ள இருக்க கருத்தெல்லாம் எப்படி வந்து வெளியில சொன்னாரு அப்படின்றத வந்து சூப்பரா வந்து இங்க பார்ட் 2ல வந்து காமிச்சிருக்காங்க. பார்ட் 3க்கு வந்து எந்த விதமான லீட் கொடுக்கல. படம் வந்து 80% பாசிட்டிவ் அண்ட் 20% வந்து ஒரு சின்ன சின்ன லேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், நெகட்டிவ்ஸ். சில நெகட்டிவ் சொல்லணும்னா படத்தோட டியூரேஷன் அதிகமா இருக்கு. படத்தோட டியூரேஷன் அதிகமா இருந்ததுனால மேபி அங்க வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்தது நெகட்டிவா. மத்தபடி வந்து ஓவராலா நல்லா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரிவ்யூ சொல்றதை கம்மி பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா பாட்டுக்கு அதிகார வர்க்கம், ஜாதி வர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடைச்சு என்னைக்கு நம்ம மேலோங்குறோமோ அன்னைக்கு மட்டும்தான் சமம் அப்படிங்கிறது நம்மளோட வளர்ச்சிக்கு, டோட்டல் நாட்டுக்குமே வளர்ச்சியை கொடுக்குறது அப்படிங்கிறது அதில் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதா இருக்கட்டும். வேற கடைசி எனக்கு கருணாஸ் அவரோட பையன் வந்து ஒரு டைலாக் பிடிச்சார், ஒரு சின்ன போர்ஷன் தான் ஸ்டார்ட் அப்ல, ஆனால் அதோட எஃபெக்டிவ் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அவர் வந்து சொல்லுவார், ஒடுக்குமுறை, அதாவது என்ன அடி கீழே ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வர்ற பையனுக்கு மட்டும் வீரம் அதிகமாக இருக்குது, நாங்களாம் அதிகாரம் இருக்கோம் ஆனால் எங்ககிட்ட வந்து வீரமே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். அப்போ வந்து அவர் சொல்லுவார், நீங்கள் எங்கள் பாட்டை முப்பாட்டான எல்லாத்தையும் அடக்கி 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 கடைசி கருவில் இருக்கும்போதே எங்களுக்கு அந்த வீரம் தன்னாலே வந்தது, அந்த கோபம், வெறி, இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த வரியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் தலைவர்கள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் நம்ம கட்சி அப்படின்னு சொல்லும்போது, என்னோட கொள்கைகளையும் தத்துவங்களையும் நான் எல்லாருக்கும் பரப்பியிருக்கேன், நான் இல்லாட்டாலும் இன்னொரு தலைவன் உருவாவான் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. எனக்கு மைனஸாக நிறையா தெரியலங்க. ஏன்னா இந்த படத்தில் மேக்ஸிமம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சில இடத்துல என்ன தோணுன்னா, நிறைய டைலாக்காக பேசிக்கிட்டே போன மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அரசனாக இருந்தாலும் சரி, நாடாளுறவங்களாக இருந்தாலும் சரி, பேசினா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு கருத்து. ஸோ அதை வந்து அவர் பேசி ஒரு டைலாக் வரிசாக பேசும்போது சில விஷயங்களெல்லாம் நமக்கு யோசிக்க வச்சுருக்காரு. நிறையா கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கட்சி இதுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சீரியஸாகவே எனக்குமே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு எனக்கு தெரில. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்களால தான் நம்ம இந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கோம். நிறையா விஷயங்கள்ல நிறையா போராட்டங்கள் மீறி தான் இந்த இதெல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு போனஸ் வேணும்னு சொல்லி நம்ம எத்தனையோ பேர் போராடுறோம், எங்களுக்கு லீவு வேணும்னு கேட்குறோம். இது எல்லாமே எங்கேருந்து உருவானதுன்னா அங்கேருந்து உருவாயிருக்குன்ற விஷயத்த ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதுவும் அமைதியாக போராடும் போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும், அது அதிகாரம் எதிர்த்து போராடும் போது ஒரு செகண்ட்லாம் இன்டர்வல் டைம்லாம் எனக்கே தோணுச்சு, எவ்வளோ நேரம் தாண்டா அடி வாங்கிட்டே இருப்பீங்க, திருப்பி அடிங்கடா அப்படிங்கிற அளவுக்குலாம் தோணுச்சு. அந்த ஒரு ஃபீல். அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி திருப்பி அடிக்கிறது வந்து வன்முறையாக இல்லாமல் அமைதி முறையில் இருந்தால் நம்மளும் சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வாங்கணும் ப்ரோ. வாங்கணுமான்னு கேட்குறீங்க, வாங்கணும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருந்தது. லாஸ்ட்டாக எனக்கு சூரியோட கேரக்டர் போட்டுருந்தது. ஆக்சுவலி படம் முழுக்கவே விஜய் சேதுபதி அண்ணாவோட படம் தான் உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் கடைசியாக ஒரு சூரிய அண்ணாவோட அந்த ஒரு நான் நினச்சிட்டே இருந்தேன், கடைசி இவரும் போலீஸ்க்கு வேலைக்காண்டி ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு ஃபீல் பண்ணும்போது. கடைசியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலட்டும் போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, சூப்பர்யா நீதான் மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. மியூசிக் சூப்பர் ப்ரோ. மியூசிக் சாங்லாம் சொல்லவே வேண்டாம்.
அதுவும் ஒரு சாங்லாம் ஐயோ மஞ்சு வாரியர் அவங்களும் நான் வந்து லவ் பண்ற டைம்ல அந்த சாங்லாம் வரும் நினைச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. விஜய் சேதுபதி அண்ணாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எல்லாம் ஜாலியா அவ்வளவு பெரிய என்ஜாய் பண்ணி நடிகர் மக்கள் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணதே சேத்தன் தான். ஏன்னா அவர் பண்ற வந்து திட்டு எல்லாம் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதனால வந்து சேத்தன் கேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். பட் அது வந்து என்கரேஜபிளான கேரக்டரான சுத்தமா இல்ல. அது வந்து ஒரு அசிங்கம் பிடிச்ச கேரக்டர். என்ன வந்து நியூடா வச்சு விசாரிக்கிறது தான் உங்களோட திறமையாங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாரு. அதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. வயலன்ஸ் தான். வெட்டுறதுலாம் பீஜம் போடுறாங்க. ஆசுரன்ல வந்து நீங்க வெட்டுறது பீஜம் போட்டீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு கூஸ்பம்ஸ் மொமெண்டா இருந்தது. பட் இதுல வந்து அந்த அளவுக்கு கூஸ்பம்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.